பாதாம் பால் பவுடர் வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பு பாதாமை அரை மணி நேரம் சுட தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் கழித்து தோல் பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தோலையும் பிரித்து எடுத்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போது வாணலில் இந்த பாதாமை லைட்டாக வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு கப்பு பாதாமுக்கு அரை கப்பு சர்க்கரை, நீங்கள் தேவையான நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, 4 ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சிக்கோங்க. சர்க்கரை அளவை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது வறுத்து வச்சு ஆற வச்சுருக்க பாதாமை சேர்த்து பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில், ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடரை பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு நம்ம இதை ஈவினிங்கில் கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.